ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திரு ஆச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 1 விதுரரின் கேள்விகள் பதம் 24. ததஸ் ஸ்வதிவ்ரஜ்ய சுராஷ்டிரம் ருத்தம் சவ்வீர மத்ஸ்யான் குருஜாஸ் கலாம்ஸ்ச காலேன தாவத் யமுனாம் உபேத்ய தத்ரோத்தவம் பாகவதம் ததர்ஷ. மொழிபெயர்ப்பு. அதன் பிறகு செல்வம் கொழிக்கும் சுரத், சவீரம் மற்றும் மத்ஸ்யம் என்ற மாகாணங்களையும் குருஜாங்கலம் எனப்படும் மேற்கத்திய மாகாணத்தையும் கடந்து சென்ற அவர் இறுதியாக யமுனை கரையை அடைந்தார். அங்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மிகச்சிறந்த பக்தரான உத்தவரை எதிர்பாராமல் சந்தித்தார். பொருளுரை. இன்றைய டில்லியிலிருந்து பஞ்சாப், கிழக்கிந்திய மாவட்டம் உட்பட உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மதுரா மாவட்டம் வரையுள்ள நிலப்பரப்பு 100 சதுர மைல்கள் கொண்டதாகும். இந்த நிலப்பரப்பு தான் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த புண்ணிய யாத்திரை ஸ்தலமாக கருதப்படுகிறது. இப்பகுதியில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பலமுறைகள் பிரயாணம் செய்திருக்கிறார் என்பதால் இது புனிதமானதாகும். அவர் மதுராவில் தனது தாய்மாமனான கம்சனின் அரண்மனையில் தோன்றினார். பிறகு தமது வளர்ப்பு தந்தையான நந்த மகாராஜனால் பிருந்தாவனத்தில் வளர்க்கப்பட்டார். கிருஷ்ணரையும் அவரது பிள்ளை பிராயத்து தோழர்களான கோபர்களையும் பரவச நிலையில் தேடி அலையும் பல பக்தர்கள் இன்னமும் அங்கு உள்ளனர். இத்தகைய பக்தர்கள் கிருஷ்ணரை அங்கு நேருக்கு நேர் சந்திக்கின்றனர் என்பதல்ல, ஆனால் கிருஷ்ணரை ஆவலுடன் தேடி அலைவதென்பது அவரை நேருக்கு நேர் சந்திப்பதற்கு ஈடாகும். இது எப்படி என்பதை விவரிக்க முடியாது, ஆனால் பகவானின் தூய பக்தர்களால் இது உண்மையாகவே உணர்ந்தறியப்படுகிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அவரை பற்றி சிந்தனையும் திவ்யமான படியில் உள்ளவையாகும். மேலும் தூய இறை உணர்வுடன் பிருந்தாவனத்தில் அவரை தேடி அலைவதெனும் எண்ணமே நேருக்கு நேராக அவரை சந்திப்பதை விட அதிக ஆனந்தத்தை பக்தனுக்கு அளிக்கிறது. அத்தகைய பக்தர்கள் பகவானை ஒவ்வொரு நொடியிலும் நேருக்கு நேராக காண்கின்றனர். இதை பிரம்ம சம்ஹிதை உறுதி செய்கிறது. பரமபுருஷராகிய பகவான் சோமசுந்தரரின் கிருஷ்ணரின் அன்பு பரவசத்தில் ஆழ்ந்திருப்பவர்கள் பகவானுக்கு செய்யும் பக்தி தொண்டின் மூலமாக எப்பொழுதும் அவரை தங்கள் இதயத்தில் தரிசிக்கின்றனர். விதுரர், உத்தவர் ஆகிய இருவருமே இத்தகைய உயர்ந்த பக்தர்கள் ஆவர். யமுனை கரைக்கு வந்த அவ்விருவரும் ஒருவரையொருவர் சந்தித்தனர். ஹரே கிருஷ்ணா.